கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் அதிலே 23வது வசனத்தின் ஒரு பகுதியிலும், சங்கீதம் 118 அதிலே 23ஆம் வசனத்திலும் அடங்கி இருக்கிறது. நான் அவைகளை உங்களுக்காய் வாசிக்கிறேன். வானங்களே களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆங்கிலத்திலே இந்த வசனங்கள் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: Sing, O heavens, for the Lord has done this wondrous thing. The Lord has done this and it is marvelous in our eyes. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை முன்னிட்டு இந்த மாதத்தை மந்த் ஆஃப் மார்வல்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் என்று நான் அறிவிக்க விரும்புகிறேன், பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். இந்த மாதம் அற்புதங்களும் ஆச்சரியங்களுமான அசைவுகளை உள்ளடக்கின மாதம். நான் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆச்சரியமான அசைவுகளையும் நிச்சயமாய் நேரிடச் செய்கிறார். நாம் வாசித்த இந்த வசனத்தை கவனியுங்கள். வானங்களை களித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். கர்த்தர் செய்த 3 காரியங்களை இந்த ஏசாயா 44 அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 3 காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். நிச்சயமாய் இவைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாக ஏசாயா 44 அதிகாரம் அதிலே 2வது வசனத்தை கவனிப்பீர்கள் என்றால், அங்கே இந்த தேவன் உண்டாக்கி உருவாக்குகிறவர் என்று எழுதியிருக்கிறது. நான் இப்படியா எழுதி வைத்திருக்கிறேன்: அவர் மறுரூபப்படுத்துவார். எந்தெந்த காரியங்களுக்கு ஒரு புதிய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும். தேவ பிள்ளைகளே, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அவைகளை ஏற்படுத்துகிற தேவனாய், உருவேற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எனவே உங்கள் வாழ்க்கையிலே எவைகளை அவர் மறுரூபப்படுத்த வேண்டுமோ, எவைகளை அவர் திரும்பமாய் தொட்டு, எவைகளை திரும்பமாய் அவர் ஒரு அடையாளப்படுத்த வேண்டுமோ அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே அவர் அடையாளப்படுத்துவார். அவர் உருவாக்குகிறவராய் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் சாம்பலாய் இருக்கலாம், அவைகளுக்கு அவர் புதிய சிங்காரத்தை கொடுக்கிறவராய் வெளிப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையாய் இருக்கிற சகலவற்றையும் அவர் மாற்றுவார். எல்லா மலட்டு தன்மைகளும் நிச்சயமாய் மாறும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, 2வதாக ஏசாயா 44 அதிலே 6வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அங்கே நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன் இந்த மாதத்திலே அவர் சகலவற்றையும் முடித்து தருகிறவராய் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவார். God who will finish everything in style. நான் நம்புகிறேன் தேவ பிள்ளைகளே, அவர் சகலவற்றையும் மிகவும் நேர்த்தியாய் முடித்து தருகிறவராய் இருக்கிறார். துவக்கத்தை அற்புதமாயும் முடிவை சம்பூர்ணமாயும் மாற்றுகிற அல்பாவும் ஒமேகாவுமாய் தேவன் இந்த மாதத்திலே வெளிப்படுவார். நான் முதலாவது சொன்னதை கவனியுங்கள். அவர் உண்டாக்கி உருவாக்குகிறவராய், God who forms and fashions. எவைகளை மறுரூபப்படுத்த வேண்டுமோ அவைகளை மறுரூபப்படுத்தி புதிய அடையாளத்தோட அவைகள் வெளிப்படும்படி செய்வார். அதே போல எவைகளை முடிக்க வேண்டுமோ, God who will finish everything in his own style. அவர் எப்படி அதை முடிக்க வேண்டும் நினைக்கிறாரோ அப்படி அவர் மகிமையாய் முடித்து தருகிறவராய் வெளிப்படுவார். தேவ பிள்ளைகளே, 3வதாக ஏசாயா 44 அதில் 24 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்கிறார், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். God who cannot be fathomed. நாம் நிச்சயமாக கிரகிக்க கூடாத ஒரு மாபெரும் தேவனாய் மகிமையானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே விரிக்க வேண்டியவைகளை விரித்து
எவைகளை பரம்பச் செய்ய வேண்டுமோ அவைகளை பரம்பச் செய்வார். நான் நம்புகிறேன் அவர்களுடைய விசுவாசத்தை விரித்து உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை பரம்பச் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் இந்த மாதத்திலே தேவனுடைய மகிமை காண்பீர்கள். முதலாவது, அவர் மறுரூபப்படுத்தி எவைகளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டுமோ அவைகளுக்கு புதிய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறவராய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். இரண்டாவதாக, எவைகளை முடித்து தர வேண்டுமோ அவைகளை நிச்சயமாய் முன்னின்று நடத்தி முடித்து தருவார். மூன்றாவதாக, நிச்சயமாய் இவர் மகிமைப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தை விரித்து நன்மையை பரம்பச் செய்து நிச்சயமாய் இவர் மகிமைப்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதிலும் உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து உங்களை வாழ வைப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.